ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, லக்னோ விஸ் கேகேஆருங்க. லக்னோ டாஸ் வின் பண்ணி கேகேஆர பேட் பண்ண சொன்னாங்க. கேகேஆர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன், சால்ட் 2 பேர் தாங்க நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. சால்ட் 35 ரன்னுக்கு அவுட் ஆக, சுனில் நரேன் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். லக்னோ பவுலர்ஸை வந்து கதை கலங்கி வச்சுட்டாருங்க. நாலா பக்கமும் 6ம் 4ம் அடித்து 82 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சதம் போடுவார்னு கேகேஆர் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரவி பிஸ்னோய் பாலில் வந்து கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா கேகேஆர் இன்னைக்கு ஸ்கோரை உயர்த்தி வச்சிட்டாருன்னு சொல்லாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் அதிரடியால் 200 ரன்னுக்கு மேலே கொண்டு போக முடிஞ்சுது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நரேன் அவுட் ஆக, பின்னர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் அவர் வந்தாருங்க. நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். பின்னர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்தார். அவரும் அவுட் ஆக, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவரும் அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி நேரத்தில் வந்து ஒரு பிக் ஸ்கோரை கொண்டு போயிட்டாங்க. 235 ரன் வரை டார்கெட் பண்ணிட்டாங்க 20 ஓவர் முடிவில். இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேனோட 80 ரன்னு தாங்க ஒரு அதிரடியான ஆட்டம். பின்னர் பார்த்தீங்கன்னா 236 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்த லக்னோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து தடுமாற்றத்துடன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து நல்ல ஒரு சிறப்பான வீரர் வந்து செயல்படுத்த முடியல. விக்கெட்டை எடுத்துட்டாங்க கேகேஆர் அணி பவுலர்ஸ்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வர பேட்ஸ்மேன்கள்லாம் தொடர்ந்து விக்கெட்டை கொடுக்க கேஎல் ராகுல் மட்டும் 25 ரன் அடிச்சிருந்தார். அந்த அணியில் வந்து ரொம்பவும் முக்கியமான வீரராக கருதப்பட்டவர் தான் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஸ்டோனிஸுங்க. அவர் நல்லா ஒரு நிதானமான அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாருன்னா வெற்றியே அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவரும் அவுட் ஆக, பின்னர் பார்த்தீங்கன்னா லக்னோ அணி வந்து 137க்கு சுருண்டுட்டாங்க. இது வந்து அந்த அணியை வந்து ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரசிகர்கள் ரொம்பவும் வேதனைக்கு அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லக்னோ ஸ்டேடியத்திலே நடந்ததால் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. அதை வந்து தகர்த்துருக்காங்க கேகேஆர் அணி. கேகேஆர் அணி பார்த்திங்கன்னா 200க்கு மேலே எல்லா மேட்ச்லையுமே இந்த ஐபிஎல் வரலாற்றிலே வந்து தொடர்ந்து அடித்து வராங்க. அவங்களுக்கு சர்வசாதாரணமாக அமைஞ்சிருது. எல்லா பேட்ஸ்மேனுங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. லக்னோ கேப்டன் கேஎல் ராகுல் வந்து நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து கேப்டன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.